ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட் தரப்பிச். நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதில் வந்து அஜித் குமார் சார் அவருடைய முந்தைய ஹிட்டு படங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதோட ரெஃபரன்ஸ்லாம் வச்சு ஒரு கேங்ஸ்டர் உருவாக்கிட்டாங்க கதையில். ஸோ அந்த கேங்ஸ்டர் வந்து கல்யாணமாகி ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நல்லவனா மாற ட்ரை பண்ணுறாருன்னு ஜெயிலுக்கு போகிறாரு. 18 வருஷம் அவர் பையனை பார்க்காம இருக்காரு. 18 வருஷம் கழிச்சு அவர் பையனை பார்க்க வராரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த குட் பேட் அக்லி படத்தோட மொத்த கதையே. ஸோ இந்த படத்தில் கொஞ்சம் கதையும் 3 மாச எலமெண்ட்ஸும் வச்சு ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக ஆர்பிட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து ஃபேன் பாய் சம்பவமா இல்லை ஃபேன்ஸுக்கே சம்பவமா அப்படின்றது தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி எடுத்துக்கிட்டோம்னா, படத்தில் கதை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய மாச எலமெண்ட்ஸ் அள்ளி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டு தான். ஒவ்வொரு சீனும் கத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சில பேருக்கு அது ரொம்பவே சலிப்பாக இருக்குது. 1-2 டைலாக் நல்லா எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதுக்கு அடுத்த டைலாக்கே ரொம்ப லோவாக இருக்குது. தென் வந்து இந்த இன்ட்ரோவில் நோக்கி ஒரு போர்ஷன் போகும், அதெல்லாம் ரொம்பவே ஒரு லோவாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. படத்தில் அஜித் சாரோட நடிப்பை பற்றி சொல்லணும்னா ஒரு ஃபுல் எனர்ஜியோடு இருக்கார். ஸோ ஒவ்வொரு சீனுமே அவர் வர்ற சீன்லாம் ரொம்பவே வேதாளம் கணேஷ் அந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் சாங்ஸ்னால் நிறைய பழைய பாட்டுகளை போட்டு வச்சுருக்காங்க. அந்த படத்தில் நல்லாவும் ஒர்க்காக செஞ்சுருக்கு. ஜிவி பிரகாஷ் தினேஷ் தான் மியூசிக்கில் அவ்வளோவா பண்ணல. ஒரு பாட்டு மட்டும் செகண்ட் ஹாஃபில் வரும், அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஒரு பாட்டு மட்டும்தான் ரொம்பவே நல்லா படத்தில் நின்றுச்சுன்னு சொல்லணும். அர்ஜுன் தாஸ் வில்லனா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் படத்தை ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் தூக்கி நிறுத்துறோன்னே சொல்லணும். அவருக்கு ஒரு வெயிட்டேஜான கேரக்டர் தான் வந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும் அவரோட ரோல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆர்டிஸ்ட்லாம் சும்மா தான் சொல்லணும், யாருமே அந்தளவுக்கு பெருசாக எவாலுவேட் ஆகலை. அஜித் சார் அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு தெரியும்னா அர்ஜுன் தாஸ் தான் தெரிகிறாரு. ஸோ அவ்வளோதான். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் யார் யாருக்கெல்லாம் போர் அடிச்சதும் அவங்களுக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஏன்னா காமெடி சீன்ஸ்லாம் நிறைய வச்சு கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் ஸோ படத்தில் வாசிக்க என்னன்னு கேட்டால், அஜித் சாரா ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த தியேட்டர் செலிப்ரேஷனோட பார்க்குற படமாக இந்த படம் இருக்கும். பட் இந்த படம் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டோரியான்னு கேட்டால் அது இல்லைன்னு தான் சொல்லணும். நிறைய பழைய படங்களோட ரெஃபரன்ஸு, டைலாக்ல ரெஃபரன்ஸு, ஸோ ஆதிக்கு புதுசாக எதுவும் பண்ண தரலையோ அப்படின்ற மாதிரி தோண வச்சிருச்சோ அப்படின்னு சொல்ல முடியுது. ஏன்னா வந்து நிறைய ரெஃபரன்ஸ் வச்சுருக்காரு அவர். ஒரு சீன் கூட ரெஃபரன்ஸ் இல்லாமல் நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் ஒரு 6 நியூ லுக் வந்திருக்கு. ஸோ அதுவுமே ஒரு 2-3 லுக் வந்து ரெஃபரன்ஸ் வச்சு தான் கிளைமேக்ஸில் ஒரு லுக்கு காட்டுவாங்க. அந்த லுக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். படத்தில் சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன், எடிட்டிங் இதெல்லாம் ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. ஸோ அஜித் சாரோட படத்துலேயே மேக்கிங் வீடியோ வந்து ட்ரெண்டாக போகிற படம் 2 படம் இருக்கும். ஒன்று விவேகம், இன்னொன்று மங்காத்தா. இந்த படம் ஜிவியும் 3வது படமாக வரப்போகுது. ஏன்னா மேக்கிங் வீடியோவுக்காகவே படத்தை உட்காந்து பார்க்குறாங்க. ஸோ படத்தில் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாச எலமெண்ட்ஸ், ஸ்டோரி, டைலாக்ஸுக்கெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் தராத மாதிரியும், தென் வந்து ஆடியன்ஸை வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சி இவங்களுக்கு இது தந்துட்டா போதும் அப்படின்ற மாதிரியான நோக்கத்தோடைய படம் எடுத்த மாதிரி இருக்குது. நிறைய சீன்ஸ் அப்படி தான் இருக்குது. ஒரு ஸோ இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு விடாமுயற்சி படம் பிடிக்கல ஆனால் நான் ஒரு அஜித் வெறியன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இதை பார்த்துருங்க. எனக்கு விடாமுயற்சி படம் பிடிக்கும், நான் ஒரு அஜித் ஃபேன், அதுவும் இல்லாமல் நான் எல்லா படமும் பார்ப்பேன் அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு 4 நாள் கழித்து போங்க. உங்களுக்கே படம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடும். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு நான் ஒன்றே தான் சொல்லிக்க விரும்புகிறேன். இது ஒரு கமர்ஷியல் படம். இது வந்து தியேட்டருக்கு போய் நல்லா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக பார்த்துட்டு வர படம். ஸோ அவ்வளோதான் இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்த்து போகணும். இதில் வந்து நீங்கள் கதையோ வேறு எதையுமே எதிர்பார்த்து போகாதீங்க. ஏன்னா கதையோட ஒரு நல்ல படம் வந்துச்சு விடாமுயற்சின்னு. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஓட வைக்கல. ஸோ இந்த படத்தை நீங்கள் ஓட வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டயத்தில் தான் ஆர்பிட் பண்ணது எங்கேயோ சரியோன்னு நமக்கே தோண வைக்கிது. ஒரு ஆடியன்ஸை குறைச்சி மதிப்பிடணும் அப்படின்னு தோண வைக்கிதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 தருவேன். ஸோ வந்து ஒரு ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு ஒரிஜினல் ஃபேன் பாய் சம்பவம் தான் இந்த குட் பேட் அக்லி. ஸோ இது மாதிரி நிறைய ஃபிலிம் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.